மேய்க்கிறார். நாத்தாச்சையை தன்னை புழுவில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் வீழ்கிறார். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையை மறவாமலும் பாயலோட வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரமடத்தில் உட்காராமலும் கர்த்தரோட வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓர்மாய் நடப்பட்டு தம் காலத்து தம் கடியை தந்து இழுவதராக இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியல்லாமல் காத்து பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையாய் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவ சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமானின் சபையில் இருந்திருக்கிறார். துன்மார்க்கன் வெளியோ அழியும். நீதிமொழிகள் 3:1 மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயத்தின் கட்டளைகளை காக்கப்படுவது அவைகளை உன் நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். சத்தியம் அவை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷரோட பார்வையும் தயவின் அற்புத்தியும் பெறுவாய். சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இதத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள். அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியலேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமிர்தம் தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார்.